ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்லேருந்து பெறக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டெரிவேட்டிவ்ஸ்னு பேர். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் இருக்குது, அதிலேருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு டெரிவேட்டிவ்ஸ். இப்போ குரூட் ஆயில் இருக்குது, குரூட் ஆயிலிருந்து நம்ம பெட்ரோல் எடுக்கிறோம். ஸோ பெட்ரோல் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் குரூட் ஆயில். அதே மாதிரி ஸ்டாக்லேருந்து நம்ம ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம். ஸோ ஆப்ஷன் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்டாக். இது ஸ்டாக்லேருந்து எடுத்தால் ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ்லேருந்து எடுத்தால் அது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன். அதே கரன்சிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணால் அது வந்து கரன்சி ஆப்ஷன். இந்த ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எதை பொறுத்தது, ஸ்டாக்குடைய ப்ரைஸையும் பொறுத்தது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்து எதை பொறுத்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எதை பொறுத்ததுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் இருக்குது, பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலுடைய ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் காஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து குரூட் ஆயிலிருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஸோ அதனுடைய காஸ்ட்டையும் பொறுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் காஸ்ட், அதாவது குரூட் ஆயிலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, பெட்ரோலை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து பெட்ரோல் பங்க்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுக்கான காஸ்ட், இதுதான் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்தது டீலர்ஸ் அண்ட் ரீட்டைலருடைய மார்ஜின். ஸோ பெட்ரோலை விற்கும்போது அந்த பெட்ரோல் பங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு தான் வந்து விற்பாங்க. ஸோ அதையும் பொறுத்து இந்த பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட், அந்த பெட்ரோலுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அதை பொறுத்து வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டேக்ஸஸ், அதை பொறுத்து வந்து இந்த பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது குரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது பெட்ரோல் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற காஸ்ட்லாம் வந்து ஏறக்குறைய வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப வந்து வேரி ஆகிறதில்ல. அதனால தான் வந்து அது வந்து சர்ஃபேஸ் ஆகிறதில்ல நமக்கு. ஸோ குரூட் ஆயில் ப்ரைஸ் மாறினா பெட்ரோல் ப்ரைஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் ஆப்ஷன் ப்ரைஸ் எதை பொறுத்துலாம் சேஞ்ச் ஆகுன்னு பார்க்கலாம். ஆப்ஷனுடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்து வேரி ஆகும். அடுத்தது வந்து டைம் லெஃப்ட் டு எக்ஸ்பிரேஷன். இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி ஆஃப் த ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லை சடனாக டிக்ரீஸ் ஆகுது, அந்த ஸ்விங்கை தான் என்னென்னு சொல்லுவாங்க, வாலட்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதை பொறுத்து வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்கோ அதை பொறுத்து இந்த ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒன்று வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மும்பை இன்டர் பேங்க் பாரோயிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்லேருந்து கடன் வாங்கும்போது அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அதை பொறுத்து தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்து இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸு, டைம் லெஃப்ட் டு எக்ஸ்பிரேஷன், வாலட்டிலிட்டி ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ், இதெல்லாம் பொறுத்து இந்த ஆப்ஷன் ப்ரைஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட். இந்த டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து ஏதோ ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து ஏதோ ஒரு அண்டர்லைங் அசெட், அதாவது ஒரு கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு அண்டர்லைங் அசெட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த அண்டர்லைங் அசெட்டில் இருந்து தான் அந்த டெரிவேட்டிவ்க்கான வேல்யூ வந்து தீர்மானிக்கப்படுது. இப்போ மோஸ்ட் காமன் அண்டர்லைங் அசெட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோட இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், கரன்சிஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் எது வேணாலும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் அசெட் மேலே வந்து டெரிவேட்டிவ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். டெரிவேட்டிவ் வந்து ஒரு ரெண்டு விதமான காரணங்களுக்கான எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹெட்ஜிங் த ரிஸ்க், அது ரிஸ்க் தடுக்கிறதுக்காக டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு. இன்னொரு சைடு அந்த வெங்காயத்து மூலமாக ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கிறாரு. அவர் வந்து வெங்காயத்தை வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து எல்லாத்தையும் விற்கிறாரு. இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த வெங்காயத்தோட விலை என்னவா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று அந்த வெங்காயத்தோட விலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை வெங்காயத்தோட விலை வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகலாம். ஃபார்மருக்கு என்ன தோணும், நம்மளோட வெங்காயத்தோட விலை வந்து டிக்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்றது தோணும். இதே இது பிஸ்னஸ் மேனுக்கு வந்து வெங்காயத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்னு தோணும். ஏன் அப்படின்னா இப்போ விற்கிறப்போ அவர் கம்மியான விலைக்கு விற்றார் அப்படின்னா ஃபார்மருக்கு வந்து நஷ்டம். அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அதிகமான விலைக்கு வெங்காயத்தை வாங்கி அது மூலமாக ப்ராடக்ட் ரெடி பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்படும். ஃபார்மர் வந்து வெங்காயத்தோட விலை இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, பிஸ்னஸ்மேன் வந்து வெங்காயத்தோட விலை ஏறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. அதுதான் அந்த கான்ட்ராக்ட். அதாவது வந்து 6 மாதம் கழிச்சு நான் அந்த வெங்காயத்தை இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்கிக்கிறேன், ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. 6 மாதம் கழிச்சு இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 80 ரூபாய்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மரும், அந்த 6 மாதம் கழிச்சு இந்த வெங்காயத்துக்கு வந்து நான் 80 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்மேனும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து வர்றாங்க. டெரிவேட்டிவ் அப்படின்றது ஒரு ஜீரோ சம் கேம். வெங்காயத்தோட விலை வந்து ஒன்று ஏறலாம் இல்லை இறங்கலாம்.
இப்போ வெங்காயத்தோட விலை வந்து 80 ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. 6 மாசம் கழிச்சு வந்து இது 150 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா அதை வாங்கின அந்த பிசினஸ் மேனுக்கு வந்து லாபம், அந்த விவசாயிக்கு வந்து அது வந்து நஷ்டம். இதே இது வெங்காயத்தோட விலை வந்து இறங்கி ஒரு 50 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபார்மர் வந்து ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஸோ வந்து அவருக்கு ஆல்ரெடி வந்து லாபம் தான். ஆனால் பிசினஸ் மேனுக்கு மார்க்கெட்ல வந்து 50 ரூபாய்க்கு வெங்காயம் கிடைக்கிறப்போ அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட்னால கட்டாயம் அந்த வெங்காயத்தை 80 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறாரு. ஸோ இது மூலமா ஒரே ஒரு ஆள் தான் பெனிஃபிட் ஆக முடியும். ஒன்று ஃபார்மர், இல்லை அப்படின்னா அந்த பிசினஸ் மேன். ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து லாபம் பெற முடியறதுனால இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டெரிவேட்டிவை யூஸ் பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, ஸ்பெகுலேட்டிங் ப்ராஃபிட். அதாவது வந்து ப்ராஃபிட்டை நோக்கி அந்த டெரிவேட்டிவ் வாங்குவாங்க. அதாவது ரிஸ்க்கை குறைக்கணுன்றது அவங்களோட எண்ணமா இருக்காது. இப்போ அதே ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிசினஸ் மேன் வந்து 80 ரூபாய்க்கு அதை கான்ட்ராக்ட் போடுறாரு. 6 மாசம் கழிச்சு கண்டிப்பா அது வந்து 150 ரூபாய்க்கு மேல போகும், இதை வேற யார்ட்டையா நகர்த்து பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவரோட நோக்கம் ஃபுல்லாமே வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு, ரிஸ்க்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கும் டெரிவேட்டிவ் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஒரு ஹெட்ஜர், அதாவது வந்து ரிஸ்க்கை வந்து ஹெட்ஜ் பண்ண நினைக்கிற வந்து ஹெட்ஜர், அவர் வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்க நினைப்பாரு. ஸ்பெகுலேட்டர், அதாவது ப்ராஃபிட்டை மட்டும் அதுல இருந்து சம்பாதிக்க நினைக்கிற வந்து ஸ்பெகுலேட்டர். இப்படி 2 விதமா நம்ம டெரிவேட்டிவை யூஸ் பண்ண முடியும். 4 டைப்ஸ் ஆஃப் காமன் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு: ஃபார்வர்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஸ்வாப்ஸ்.